ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இது கேம்பிளிங்கா? இல்ல பிசினஸா? அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். இந்த 2025ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கேள்விப்படலனா தான் ஆச்சரியம். கேள்விப்பட்டா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ மேல வந்த இந்த சந்தேகத்துக்கு முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இடம். பணத்த இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே கண்மூடித்தனமா எல்லா பணத்தையும் இங்க கொண்டு கொட்டுற ஒரு இடம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இத நல்லா புரிஞ்சுகிட்டு தெளிவான முறையில அப்ரோச் பண்ணனா நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசும்போது எல்லாருக்குமே முதல்ல வர ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இதை தெளிவா சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒரு சந்தை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு காய்கறி சந்தை மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் காய்கறி சந்தைக்கும் நான் ஏன் முடிச்சு போறேன் அப்படின்னா, பொதுவா காய்கறி சந்தையில பத்தி நம்ம என்ன பார்ப்போம், அங்க இருக்கக்கூடிய நமக்கு தேவையான காய்கறிகளை, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு பிடிச்சிருக்க நிறுவனங்களோட பங்குகளை வாங்கிட்டு வர முடியும். இப்போ இப்படி நம்ம பங்குகளை வாங்குறது மூலமா அந்த நிறுவனத்துல நம்மளும் ஒரு குட்டி ஓனரா அங்கீகரிக்கப்படுறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அங்கீகரிக்கப்படுறோம் அப்படிங்கிறத விட நம்ம அதுல ஒரு குட்டி ஓனரா கருதப்படுறோம் அப்படிங்கிறதா உண்மை. ஏன் ஒரு நிறுவனம் தன்னோட நிறுவனத்தோட பங்குகளை ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க ஒரே விஷயம், அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அப்படி தேவைப்படக்கூடிய பணங்களை மக்கள்கிட்ட வித்து பப்ளிக் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல முதல்ல கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஐபிஓ. ஐபிஓ அப்படின்னா முதல்ல ஒரு நிறுவனம் தன்னோட பங்குகளை விற்பனையை கொண்டுட்டு வரக்கூடிய அந்த முதல் நடத்தை. இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். ஜொமேட்டோ ஐபிஓவை லான்ச் பண்றாங்க. அது வரைக்கும் ஜொமேட்டோ பிரைவேட் கம்பெனியா இருந்தது. பப்ளிக்கை இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அது பப்ளிக் நிறுவனமா மாறிடும். அதுக்கப்புறம் அதோட ஷேர்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் அதை வாங்கி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இப்படி வாங்கி விற்கிறனால அந்த ஷேரோட விலைகள் ஏற்ற இறக்கத்தை காணும். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க? இதை பொறுத்த வரைக்கும் பொதுவா 2 விதம். ஒன்னு, நீங்க வாங்கின நிறுவனத்தோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறனாலையும், இன்னொன்னு அந்த நிறுவனம் டிவிடெண்ட் தர்றனாலையும் உங்களால earn பண்ண முடியும். முதல்ல இந்த ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறத பத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு 50 ரூபாய் ஏறி 150 ரூபாய்க்கு போயிடுது. இப்போ அந்த 150 ரூபாயில உங்களோட ஷேரை வித்துட்டு அந்த 150 ரூபாய் கையில எடுத்தீங்கன்னா, இப்போ உங்க கையில நீங்க போட்ட 100 ரூபாய் பிளஸ் வந்து 50 ரூபாய் சேர்த்து 150 ரூபாய் இருக்கும். இது ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கிடைக்கும். இந்த ஷேர் பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுனா அப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து, மக்கள் வாங்கி விற்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்தும், அந்த நிறுவனத்தோட செய்திகளை பொறுத்தும், இன்சைடர் நியூஸ் மூலமா ஏத்த இறக்கங்களை அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ 2வது பார்க்கலாம், டிவிடெண்ட். நீங்க ஒரு நல்ல நிறுவனத்தை சூஸ் பண்ணி அந்த நிறுவனம் நல்லாவே தன்னோட வியாபாரத்தை நடத்தி அது மூலமா வருமானம் பார்த்தாங்க அப்படின்னா அதுல ஒரு பார்ட்டை ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். அதுதான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இன்ஃபோசிஸ் ஷேர் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா இயர்லி டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஐடிசியும் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 150 ரூபாய்க்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது குறைஞ்சு 60 ரூபாய்க்கும் வரக்கூடிய ஆபத்து இருக்கு. இதுக்கு நமக்கு முக்கியம் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான நாலேஜ் வேணும். அடுத்ததா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான சந்தேகம் என்ன இருக்குன்னா, நம்ம போடக்கூடிய காசை யாராவது எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாம நம்மளோட காசு நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அது ஒரு ரெகுலர், அவங்களோட பேரு செபி. இவங்க தான் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. இன்வெஸ்டருக்கு பெருசா பாதிப்புகள் வரக்கூடிய ப்ராப்ளம் இன்வெஸ்டர்ட்ட ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 மிகப்பெரிய சந்தைகள் இருக்குது. இன்னும் தெளிவா சொன்னா 2 ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. ஒன்னு என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்னு பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 இடத்துல தான் நிறைய நிறுவனங்களோட பங்குகள் லிஸ்ட் ஆகும். நம்ம அங்கதான் போய் வாங்குவோம். இதுக்குன்னு நம்ம என்ன நேராக போய் வாங்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல. அதைத்தான் அடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம எப்படி ஒரு ஷேரை வாங்க முடியும்? இதுக்குன்னு டெல்லியில இருக்க என்எஸ்சிக்கும் மும்பைல இருக்கக்கூடிய பிஎஸ்சிக்கும் போக முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த டிஜிட்டல் யுகத்துல இதை ஆக்சஸ் பண்றதுக்கு நிறைய ஈஸியான வழிகள் இருக்கு. முதல்ல நம்ம ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா டிமேட் அக்கௌண்ட் தான் உங்களோட டிஜிட்டல் லாக்கர். நீங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் பூட்டி வைக்கக்கூடிய உங்களோட ஒரு பர்சனல் லாக்கர் மாதிரி. ஸோ இது மூலமா நீங்க வாங்கக்கூடிய பங்குகள் உங்களோட அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இது இருந்தாலே போதுமானது. உங்களால ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட முடியும். இதெல்லாம் யாருக்கிட்ட போய் ஓபன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்சோ உங்களுக்கு ஆட்ஸே நிறைய பப்ளிஷ்
ஆகும். ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் மாதிரியான நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாலே அவங்களே கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வரக்கூடியது, இது ரிஸ்க் இருக்கா, இது சேஃபா அப்படிங்கிறது. நல்லாவே சொல்லணும்னா எந்த ஒரு இடத்துலையும் ரிஸ்க் இல்லாம இல்லை. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதான் முக்கியம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரிஸ்க் இருக்கு. ஆனா பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதான் இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த முடியும். நாலேஜ் இருந்தா லாஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், சார்ட் பத்தி படிக்கிறது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த பதிவுகளில் நான் இதெல்லாம் அப்டேட் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபைனலா மக்கள் கேட்ட மொத்த கேள்விகளுக்கும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்குற இடம். ப்ராஃபிட் எப்படி வரும்? ஷேர் பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆகுறதுனால, பையர் செல்லர்ஸ் வாங்குறதுனால, அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா இருந்தால் டிவிடெண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்றது எப்படி? கண்டிப்பா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் பண்றதுக்கு நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க ஆன்லைன்லேயே. அவங்க பிளே ஸ்டோர்ஸ்ல ஆப்ஸ் இருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துட போறாங்க. ரிஸ்க் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்க ரிஸ்க் மாதிரி இங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் எப்படி அந்த தொழில் பத்தின அறிவு முக்கியமோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த தொழில் பத்தின அறிவு ரொம்பவே முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.